ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி, கோபம், சோகம் போன்றவை உங்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டால் உங்கள் உடலும் அந்த உணர்ச்சியின் வடிவமாகவே மாறிவிடுகிறது. உங்கள் உடலுக்கு நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்திற்கும் நீங்கள் உங்கள் எண்ணங்களால் உருவாக்கும் ஒரு உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கத் தெரியாது. இதனால் நீங்கள் பழைய கசப்பான சம்பவத்தை நினைத்து வருந்தும்போது உங்கள் உடல் அந்த சம்பவம் இன்னும் நடப்பதாகவே நினைத்துக் கொள்கிறது. இந்த உணர்ச்சி சுழற்சியில் நீங்கள் சிக்கிக் கொள்ளும்போது உங்கள் உடல் 24 சேர் கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும். 2. பழைய உணர்ச்சிகளின் பிடியில். உதாரணமாக, பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு மோசமான அனுபவத்தால் ஏற்பட்ட பயம், விரக்தி, கசப்பு போன்றவற்றை நீங்கள் இன்னும் மறக்காமல் இருக்கலாம். தற்போது அதே போன்ற ஒரு சிறிய சம்பவம் நடந்தால் கூட உங்கள் உடல் உடனடியாக அந்த பழைய உணர்ச்சிகளை தூண்டிவிடும். இதனால் நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு எப்படி நடந்து கொண்டீர்களோ அதே போலவே இப்போதும் நடந்து கொள்வீர்கள். நாளடைவில் இந்த உணர்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பழகிப்போய், நான் இப்படித்தான், இதுதான் என் குணம் என்று நீங்களே நம்பத் தொடங்கிவிடும். 3. 90% ஆழ்மனதின் செயல்பாடு. ஒருவர் தனது சிந்தனை, செயல்பாடு மற்றும் உணரும் விதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய ஆளுமையின் பெரும்பகுதி 90% தானாகவே செயல்பட எண்ணங்கள், பழக்கப்பட்ட உணர்ச்சி எதிர்வினைகள், ஆழ்மன நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். அதாவது நமது சுயநினைவுடன் கான்ஷியஸ் மைண்ட் நாம் வெறும் 5% செயல்படுகிறோம். மீதமுள்ள 90% செயல்பாடுகள் நமது உடலும் ஆழ்மனமும் தான் கட்டுப்படுத்துகின்றன. நாம் நமது மனதை உடலின் இந்த ஆழ்மன திட்டங்களிலிருந்து சப்கான்ஷியஸ் பாடி மைண்ட் புரோகிராம் வெளியே கொண்டு வர வேண்டும். நமது இருப்பின் நிலையை, ஸ்டேட் ஆஃப் பீயிங், மாற்ற வேண்டும். இதை செய்வதற்கான ஒரு வழிமுறையைத்தான் இந்த அத்தியாயத்தின் இறுதியில் வரும் தியான பயிற்சியில் கற்றுத்தரப்போவதாக அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.